அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் நல்ல ஒரு இளைப்பாறுதலின் காலையின் நாளை காண்பதற்கு என் தேவன் எங்களை கண்விழிக்க செய்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் தங்கியிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் வேதாகமத்தில் 2 அற்புதங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். அந்த 2 அற்புதங்கள் மனிதர்கள் செய்தது அல்ல, மனிதர் மூலமாய் செய்ததும் அல்ல. ஒரு அக்ரணை பொருள், அதாவது ஒரு குளம், குளத்தில் அற்புத குளங்கள் என்று அதற்கு நான் பெயர் சூட்டி இருக்கிறேன். அற்புத குளங்கள், அற்புதங்களை செய்கிற குளங்கள். அந்த 2 குளங்களுமே ஒரே புஸ்தகத்தில் யோவான் நற்செய்தி நூலில் அடக்கப்பட்டு இருக்கிறது. முதலாவது குளம் யோவான் 5வது அதிகாரத்திலேயும், 2வது குளம் யோவான் 9வது அதிகாரத்திலேயும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 2 குளங்களுமே ஒரு மனிதனுடைய வியாதிகளை போக்கக்கூடிய குளங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது இந்த குளத்தில் நாம் இறங்கி கழுவினால், நாம் கழுவுதலுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால், நமக்குள் இருக்கக்கூடிய வியாதிகள் அனைத்தும் ஆண்டவர் நீக்குவேன் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல், அந்த வியாதிகள் நம்மிடத்தில் நீக்கப்பட்டவர்களாக அந்த குளத்திலிருந்து நாம் வெளிவரும்போது அப்படிப்பட்ட சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து தான் வேதாகமம் இங்கு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, கழுவுதல் என்றால் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா 4:14, இஸ்ரவேலே, நீ ரட்சிக்கப்படுவதற்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு என்று சொல்லுகிறார். எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும் என்று சொல்லுகிறார். பின்பு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ திருவிருந்து பந்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 13வது அதிகாரத்திலே, நீ நான் உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று யோவான் 13:14 சொல்லியிருக்கிறார். இருதயத்தை பொல்லாப்பற கழுவ வேண்டும், கால்களை கழுவ வேண்டும். அன்பு பிள்ளைகளை, இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதை நமக்கு போதிக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பெதஸ்தா குளம், எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்று சொல்லப்பட்ட ஒரு குளம் அங்கு இருக்கிறது. இந்த பெதஸ்தா எருசலேமுக்கு ஆட்டுவாசல் அருகே இருக்கிறது. இதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. இந்த 5 மண்டபங்கள் உள்ள இந்த குளத்திலே குருடர்கள், சப்பானியர்கள், பலவீனமுள்ள பிள்ளைகள், ஏதாவது சரீரத்தில் அவயவங்களில் நோய் கண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராவது இந்த குளத்தில் இறங்கினால் அந்த தண்ணீரினால் அவர்கள் கழுவப்பட்டு அவர்கள் சுஸ்தமடைவார்கள் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது. சில நேரங்களில் தேவதூதன் வந்து அந்த குளத்தை கழுவுவான். முதலாவது யார் இறங்குகிறார்களோ அவர்கள் குணமாக்கப்படுவார்கள் என்று அந்த வேதம் நமக்கு சுத்தரித்து காண்பிக்கிறது.
ஆனால் இந்த சூழ்நிலையில் அந்த பெதஸ்தா குளத்தின் கரையிலே ஒரு மனிதன் 38 ஆண்டுகளாக வியாதியாய் கிடந்தார். அவனை அங்குள்ள எல்லோருக்கும் தெரியும். அங்குள்ள எருசலேம் ஆலயத்தின் ஆசாரியர்கள், எருசலேம் நகரத்து படை வீரர்கள், அங்கு சுற்றித் திரிகிற எல்லோருக்குமே அவனை குறித்து தெரியும். ஆனால் யாரும் அவனுக்கு உதவிக்கரம் நீட்டி அவனை அந்த குளத்தில் இறக்கி விடுவதற்கு யார் முயற்சி எடுக்கவில்லை. ஆண்டவர் அவ்வழியாக செல்லும்போது அந்த குளத்தில் 38 ஆண்டுகளாய் படுத்திருந்த அவனை பார்த்து, உனக்கு என்ன என்று கேட்கிறார். அவன் தன்னுடைய சரீரத்தின் பலவீனத்தை சொல்லுகிறான். என்னை தூக்கி விடுவார் யாரும் இல்லை. நான் நடக்க முடியாமல் இருப்பவனாய் இந்த குளத்தில் படுத்து கொண்டு இருக்கிறேன். நான் இறங்கி செல்வதற்கு முன்பு வேறொருவன் இறங்கி சென்று குணமாக்கப்பட்டு சென்று விடுகிறான் என்று சொன்னார். ஆண்டவர் அவனை பார்த்து, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். குளத்தில் இறங்க தேவையில்லை, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அவன் எழுந்து நடந்து விட்டான். அற்புதங்கள் அங்கு அந்த எருசலேம் பட்டணம் முழுவதும் அங்கு பிரசித்தமாகிறது. அந்த குளத்தில் படுத்திருந்த அந்த மகனை பார்த்த, குணமாக்கப்பட்ட நிலையில் பார்த்த எல்லோருமே, நீ பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்தவன் தானே, உன்னை யார் இப்படி சுகமாக்கினது என்று கேள்வி கேட்க, அவன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறான். அதோடு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் இன்றைக்கு ஓய்வு நாள் ஆயிற்றே, பின்பு அவர் எப்படி உங்களை சுஸ்தமாக்கினான் என்று சொல்லுகிறார். யோவான் 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அன்பு பிள்ளைகளே, இந்த குளத்தில் நடந்த அற்புதம் என்னவென்றால், இயேசுவை அறிந்த ஒரு மனிதன், அவருடைய வார்த்தைகளில் வல்லமை உண்டு என்று கண்ட அந்த மனிதன் சுஸ்தமாக்கி போகிறார். இரண்டாவது சீலோவாம் குளத்திலே என்று சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். இந்த சீலோவாம் குளத்திலே கழுவப்பட்ட ஒரு மனிதன் யார் என்றால், ஒரு பிறவி குருடன். அவன் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கு சீசர்கள் அவனை பார்த்து, ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த தவறு? இவன் செய்த தவறா அல்லது இவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் செய்த தவறா என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் செய்த தவறும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த தவறும் அல்ல. என்னுடைய வல்லமை விளங்கும்படிக்கு அவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நம்மிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பலன்கள் என்ன? அங்கு கண் தெரியாத அந்த குருடன் ஆண்டவர் தம்முடைய கையின் கரத்தினால் வல்லமையினால் குணமாக்குகிறார். இதில் என்ன ஒரு சத்தியம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் எல்லாம் குணமாகும் என்று சொல்லுகிறார். நடக்க முடியாத அந்த முடவனை ஆண்டவர் தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலையில் இருந்த அந்த மனிதனை பார்த்து, நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையில் வல்லமை இருந்தது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனாலும் இந்த இடத்தில் அவனை ஆண்டவர் நீ பார்வை அடைவாயாக என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் மாறாக அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால்,
அவன் சுஸ்தமடைய வேண்டுமென்று விரும்புகிற அந்த இடத்திலே ஆண்டவர் தரையிலே உமிழ்நீரினால் துப்பி சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களிலே பூசி போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கழுவு என்று சொல்லாமல் தேவன் சுகமாக்கி இருக்க முடியாதா? முடியும். காற்றையும் கடலையும் அடக்கின தேவன் இந்த குருடனையும் சுகமாக்கி இருக்க முடியும். ஆனால் கழுவு என்று சொல்வதற்குரிய முக்கியத்துவம் என்ன? அன்பு பிள்ளைகளே, சில நேரங்களில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய செய்கைகளின் மூலமாக மட்டுமே வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் இதை செய்தால் நம்மால் செய்கிற முயற்சி என்பது ஒன்று வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். கற்பனைகளை கைக்கொள்ளாமல் ஜீவனில் பிரவேசிக்க முடியாது என்றுதான் அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, மத்தேயு 19:17. மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 சொல்லுகிறார், நீ ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அது நம்முடைய கடமை. அன்பு பிள்ளைகளே, அன்றைக்கு திருமுழுக்கு பந்தியிலே நான் உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த கழுவுதல் நிமித்தம்தான் நாம் ஒரு பெரிய ஒரு மகிமையை மற்றவர்கள் மூலமாக நாம் காண்கிறோம். நாமும் கழுவி நம்முடைய பாவங்களுக்கு ஒரு பழியை செலுத்துகிறோம். கழுவுதல் ஒரு பழி. அன்பு பிள்ளைகளே, பேதுரு கேட்கிறான், ஆண்டவரே, நீர் எங்களை கால்களை கழுவக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் கால்களை கழுவாவிட்டால் உங்களிடத்தில் எனக்கு பங்கு இல்லை, என்னிடத்திலும் உங்களுக்கு பங்கு இல்லை என்று சொல்லுகிறார். வசனத்தின் முக்கியத்துவம் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். இந்த சீலோவாம் குளத்திலே கழுவப்பட்ட அந்த பிறவி குருடனை பார்த்த எல்லோருமே சொல்லுகிறார்கள், நீ தேவனுடைய ஆலயத்தில் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தாயே, யாசகம் பெற்று கொண்டு இருந்தாயே, உன்னை சுகமாக்கினது யார் என்று கேட்கிறார். அந்த பெதஸ்தா குளத்தில் சுகமாக்கினவர் யார் என்று கேட்டபோது அவன் இயேசு என்று சொல்லுகிறார். ஆனால் இவனை சுகமாக்கின அந்த மனிதர் யார் என்று கேட்டபோது யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் என் கண்களை தொட்டு அவர் அந்த சேற்றை பூசினார், சீலோவாம் குளத்திலே கழுவு என்று சொன்னார், நான் கழுவினேன், சுஸ்தமானேன். ஆனால் சுஸ்தமானதற்கு பின்பு நான் பார்த்த முகம் அவர் முகம்தான் என்று கேட்கிறார். இதில் பிரச்சனை என்னவென்றால், எந்த ஓய்வு நாளில் அந்த பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்த அந்த மகனை அவர் சுஸ்தமாக்கினாரோ அதே ஓய்வு நாளில் தான் இவனையும் சுஸ்தமாக்குகிறார். யோவான் 9:14 அந்த வாசகத்தை வாசிக்கலாம். இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அன்பு பிள்ளைகளை, ஓய்வு நாளில் பணி செய்வது அக்காலத்து யூதர்களுக்கும் பரிசேயர் சதுசேயர்களுக்கும் வேத பார்க்கருக்கும் பிடிக்காத ஒன்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கழுவுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். அங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 22:16 இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கழுவுதல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது.
இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் திருவிருந்து பந்தியிலே கால் கழுவுவதற்கு நம்ம எத்தனை பேர் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். கழுவுதல் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கடமை. அந்த கடமையை நாம் செய்யாவிட்டால் நமக்குள் இருக்கும் அழுக்கு, நமக்குள் இருக்கும் பாவங்கள் நம்மை விட்டு விலகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய காலங்களின் நிலை எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் தேவ சமூகத்தில் பாவங்களற வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்த அந்த மகனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் அவரை பார்க்கும்போது அவன் தேவனுடைய ஆலயத்தில் வீற்றிருக்கிறதை பார்த்த அவனை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முற்றிலும் உன்னை சுத்தமாக்கி விட்டேன். நீ இனிமேலும் உனக்கு பாவம் வராதபடி, கேடு உண்டாக்காதபடி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஒரு முறை கழுவப்பட்ட நாம் மீண்டும் கழுவப்படுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடாது என்பதுதான் இந்த சத்தியம். தேவன் சொல்லுகிறார், நான் முற்றிலும் உன்னை சுத்தமாக்கி விட்டேன், முற்றிலும் உன்னை கழுவி விட்டேன். மீண்டும் நீ உன்னுடைய சரீரத்தில் பாவம் ஆளக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் நாம் கழுவப்பட்டு இருக்கிறோமா? ஆம், கழுவப்பட்டு இருக்கிறோம். கழுவப்பட்ட நம்மில் மீண்டும் பாவம் இருக்கிறதா? பதில் நம்மிடத்தில் தான் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முற்றிலும் உங்களை சுத்தமாக்கினேன். மேலும் நீ கேடு ஒன்றதையும் செய்யாதபடிக்கு நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம சிந்தைகள் உன் உள்ளத்திலே தங்கி இருக்கும். ஏன் ஆண்டவர் பொல்லாப்பற கழுவு என்று சொல்லுகிறார் என்றால், நம்முடைய இருதயம் அக்கிரம சிந்தை கொண்டு இருக்கும் என்றால், நாம் தேவ சன்னிதானத்தில் தேவனோடு தொடர்பு வைத்திருக்கிற அந்த ஜெப வார்த்தைகளின் மூலமாக, ஜெபங்களின் மூலமாக நாம் சுத்திகரிக்கப்பட மாட்டோம் என்று சொல்லுகிறார். நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவு தேவனை சார்ந்த ஒரு ஜீவிதத்திலே நாம் தேவனுக்குள் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் ஆண்டவருக்குள் இருக்கிற அந்த அனுபவங்கள் நம்மை எந்த அளவு பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் பலவீனங்கள் நம்மை ஆட்கொண்டிருந்தாலும், அந்த பலவீனங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமென்றால் நம்முடைய ஜீவிதத்திலே நாம் நம்மை எவ்வளவு பரிசுத்தத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். 66வது சங்கீதம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், யோபு 35:13 அவர் சொல்லுகிறார், தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவிகொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார் என்று சொல்லுகிறார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார்.
அந்த விருப்பத்திற்கு சாட்சியாக நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்றால் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பாவமற்ற உறவாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் முற்றிலும் கழுவப்பட்டவர்களாக நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த குலத்தின் சத்தியங்கள் நம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நாம் கழுவினால் நம்முடைய பாவங்கள் முற்றிலும் மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் கழுவாவிட்டால் நாம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவ வாழ்க்கை முக்கியமா, பாவத்தை விட்டு வெளியேறின வாழ்க்கை முக்கியமா என்பதை தீர்மானிப்பது நாம் தான். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட இந்த சத்தியம் பாவத்தை விட்டு நெகிழ வேண்டும் என்பது தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற போதனை. அப்படி இருந்தால் நாம் தாமதிக்கிறது என்ன? நாம் எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு நம்முடைய பாவங்கள் போக கழுவப்படுவதற்கு ஆயத்தமாவோமா? பாருங்கள், என்னோடு கூட அந்த ஆயத்தத்திற்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சத்திய எழுத்துக்களை நாங்கள் கேட்டோம். கழுவு என்று சொன்னீரே, நாங்கள் எதை கழுவுவது, எப்படி கழுவுவது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உம்முடைய ஒத்தாசையை கொண்டு, உம்முடைய வல்லமையை கொண்டு நாங்கள் கழுவ எங்களுக்கு பலத்தை தாரும். எங்கள் சொந்த பலத்தில் ஆண்டவரை, உம்முடைய பலத்தை கொண்டு இன்றைக்கும் தேவ ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிப்பதற்கு கழுவுதல் எங்களுக்கு எவ்வளவு பெரிய பரிசுத்தத்தை கொடுக்கிறது என்பதை நாங்கள் கற்று, ஒருவேளை சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை மீண்டும் பாவம் ஆழக்கூடாது என்று சொன்ன அந்த உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் அதை ஏற்று அதிலே நிற்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பரிசுத்தத்திலே அவர்களை பூர்ணமாக்க என் தேவன் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை நம்மை பாவமற சுத்திகரிப்பதற்கு, கழுவுவதற்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கழுவுங்கள், உங்களை சுத்திகரியுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.